கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்திய வசனம் வழங்கும் சிறப்பு நற்செய்தி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழ்கின்ற நாட்களிலே பலவிதமான சவால்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. இந்த சவால்களுக்குள்ளே பல சுமைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாளாந்தம் மனிதன் பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டு சுமைகளை எதிர்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனித வாழ்விலே குடும்பம் ஒரு சுமையாக பார்க்கப்படுகின்றது. குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு, குடும்பத்தினுடைய தேவைகள் என்கின்ற பலவிதமான பல்வேறுபட்ட சுமைகளை ஒரு மனிதன் சுமக்க வேண்டிய நிலை இருக்கிறது. உறவுகள் இன்றைக்கு சுமையாக இருக்கின்றது. வீட்டிலே வைத்திருக்கின்ற உறவுகள், தங்களுடைய குடும்பத்தின் உறவுகள் என்று பல்வேறுபட்ட விதங்களிலே இந்த உறவுகளும் இன்றைக்கு சுமையாகி கொண்டிருக்கிறது. நாளாந்த வாழ்வினுடைய எதிர்பார்ப்பு, வாழ்வின் தேவைகள் சுமையாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட சுமைகள் இந்த உலகியல் வாழ்விலே ஒரு சாதாரணமான மனிதனுடைய வாழ்விலே காணப்படுகின்ற சவால்களாக இருக்கிறது. இந்த சுமைகளினால் அலுத்து போய் களைத்து போய் நாம் இருக்கிறோம். இந்த சுமைகளுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் அல்லது இந்த சுமைகளினால் ஏற்படுகின்ற தாக்கம், உறவுகள் விரிசல் அடைந்திருக்கின்றது. உறவுகளை தொலைத்திருக்கிறோம். உறவுகளுக்கிடையிலே நல்ல அந்யோன்யம் இல்லாத நிலைகளிலே விரிசல் அடைந்திருக்கிறது. வீணான பழிகள் ஏற்படுத்தியிருக்கின்றது. விரோதம் உருவாகி இருக்கிறது. பகை உருவாகி இருக்கின்றது. ஆகவே இந்த சுமையும் இந்த சுமையினுடைய தாக்கமும் இவ்விதமாக ஒரு மனிதனை சுற்றி பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற விதத்திலே அது அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த நாளாந்த வர்த்தக அதிவேக உலக அனுபவம் நமக்கு முன்வைத்திருக்கிற காரியம். இந்த சுமைகளை நாம் 3 விதமான கோணத்திலே நாம் பார்க்கலாம். ஒன்று பௌதிக ரீதியான சுமைகள். இது பொருள் சார்ந்த ஒன்று. ஒரு பொருளை சுமக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பாரம். அது ஒரு பௌதிக நிலை சார்ந்த ரீதியான ஒரு காரியம். ஒரு பொருளை நம்மால் சுமக்க முடியாது, அது பாரமாயிருக்கிறது. ஆகவே அது சுமை. இரண்டாவது உணர்வு ரீதியான சுமை. இந்த உணர்வு ரீதியான என்று சொல்லுகின்ற பொழுது மன அழுத்தம், கவலைகள், குற்ற உணர்வு, பயம் என்கின்றவை இன்றைக்கு உணர்வு ரீதியான சுமைகளாக இருக்கிறது. ஒரு மனிதனை ஆட்கொண்டிருக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. சில வேளை ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம், அவருடைய வாழ்விலே அமைதியாக அல்லது எந்த விதமான சலனமின்றி இருப்பார். அவருடைய உள்ளத்திலே பலவிதமான போராட்டங்கள் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும், பயம் இருக்கும், பாரம் இருக்கும். இவ்விதமான கவலைகளோடு அந்த மனிதன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது உணர்வு ரீதியான சுமைகள். இன்னும் ஒன்று, அது ஆன்மீக அல்லது தார்மீக ரீதியான சுமைகளாக இருக்கிறது. பொறுப்பை குறித்த சுமை. அழைப்பு, எனக்கு தந்திருக்கிற அழைப்பு, எனக்கு விடுத்திருக்கிற அழைப்பு, என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய பொறுப்பு, நான் அதிலே எவ்விதமாக இருக்க வேண்டும். இது ஒரு சுமையாக இருக்கிறது. ஆகவே இந்த 3 விதமான கோணங்களிலே ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் இந்த சுமைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்போது இது சுமையாக பார்க்கப்படுகிறது என்றால், அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு, அதை எதிர்கொள்ள முடியாத நிலை போகின்ற பொழுது அது சுமை, பாரம் என்ற நிலைக்கு அங்கே வருகின்றது. இது நாளாந்தம் ஒரு அழுத்தத்தை கொண்டு வருகின்றது. இது நாளாந்தம் மனித வாழ்வின் இயல்புகளுக்குள்ளே, செயற்பாடுகளுக்குள்ளே பலவிதமான அழுத்தங்களையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்துகின்றது. அதற்கொரு உதவி தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதை தன்னாலே அதை
கையாள முடியாது. அதற்கு இன்னும் ஒரு உதவி, இன்னும் ஒரு ஆதரவு அவசியமாக இருக்கிறது. அதற்கு உதவி அளிக்கின்ற பொழுது, அதற்கு நாம் ஆதரவளிக்க முன்வருகின்ற பொழுது, பக்கபலமாக வருகின்ற பொழுது, அங்கே அந்த சுமையிலிருந்து ஒரு மனிதன் இறங்கி வருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவேதான் பவுலடிகளார் கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஒரு சிந்தனையை முன்வைக்கின்றார். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்ற பொழுது வெறுமனே அது ஒரு கடமையாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக அதை முன்வைக்காமல், அந்த வசனத்தில் இன்னும் ஒரு காரியத்தை பவுலடிகளார் வலியுறுத்துகின்றார். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆகவே ஒருவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுதல், ஒருவருடைய சுமைக்கு உதவியளித்து அவருக்கு விடுதலை அளிப்பதற்கு உதவுதல், ஆதரவளித்தல் என்பது கிறிஸ்துவின் சட்டம் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம்! இங்கு பவுலடிகளார் முன்வைக்கின்ற இந்த காரியம் கடமை என்கின்ற உணர்வை தாண்டி, கடமை என்கின்ற வரையறையை தாண்டி, அது கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகின்ற, கிறிஸ்தவராய் வாழுகின்ற ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஒரு பங்களிப்பு, பொறுப்பு என்ற ஒரு சத்தியத்தை பவுலடிகளார் முன்வைக்கின்றவரை நாம் பார்க்கிறோம். இங்குதான் ஒரு கூட்டுறவு என்கின்ற ஒன்று மிளிர்கின்றது. என் கண்களுக்கு முன்னாலே இன்னும் ஒருவர் துன்பப்படுகிறார் என்கிற பொழுது, அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க, அவர் விடுபட நான் முன்வர வேண்டும். அங்கு நான் அவருக்கு உதவி அளிக்க வேண்டும். அவருடைய சுமைகளில் இருந்து அவர் விடுபட என்னால் முடிந்த பங்களிப்பை நான் செய்கின்ற பொழுது கிறிஸ்துவின் சட்டத்தை நான் நிறைவேற்றுகின்றேன். கிறிஸ்துவின் அழைப்புக்கு நான் செவி கொடுக்கின்றேன். கிறிஸ்துவின் பணியிலே நான் பங்களிப்பு செய்கின்றேன் என்கின்ற உண்மை அங்கே வெளிப்படுகின்றது. இது கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் முன்வைத்திருக்கின்ற ஒரு சட்டமாய், கட்டளையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகு அப்படி இல்லாத போது, துன்பப்படுகின்ற ஒரு மனிதனை, பாடுகளுக்குள்ளே வருகின்ற ஒரு மனிதனை கைவிட்டு சுற்றி நின்று பரியாசம் பண்ணி கைதட்டி பார்க்கின்ற இந்த உலகியல் நாட்களிலே, இந்த வாழ்வியல் போராட்டத்திலே நாம் முன்வர அழைக்கப்படுகின்றோம். நமக்கு முன்னாலே யார் ஒருவர் வேதனைப்படுகின்றார், துன்பங்களை சுமக்கின்றார், சுமைகளை எதிர்கொள்ள முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாரா? இந்த உலகம் கைதட்டி நின்று அங்கே பரியாசம் பண்ணுகின்றதா? பார்த்து கொண்டிருக்கிறதா? வெறும் பார்வையாளர்களாக இந்த உலகம் இருக்கிறதா? நாம் முன்வர அழைக்கப்படுகின்றோம். அவர்களுக்கு முன்னாலே வந்து ஒரு உதாரணத்து ஒரு வாழ்வை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் கிறிஸ்தவ அழைப்பு. மற்றவருடைய பாரத்தை, மற்றவருடைய சுமைகளில் இருந்து அவர் விடுபட நாம் அவருக்கு உதவி அளிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றுகிற பொழுது கிறிஸ்தவர்களாய் நாம் வருகிறோம். கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் வருகின்றோம். அப்பொழுது கிறிஸ்துவின் பணியில் நாம் பங்களிப்பு செய்கிறோம். கிறிஸ்துவை சாட்சிகளாக நாம் கொண்டு செல்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே பலவிதமான சுமைகளோடு பல்வேறுபட்ட மக்கள் நம்மை சுற்றி வாழுகின்றார்கள். நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்வோம், உதவிகளை செய்வோம், அந்த சுமைகளை இறக்கி வைக்க பங்களிப்பு செய்வோம். அப்படி நாம் செய்து கிறிஸ்துவின் சட்டத்தை நாம் நிறைவேற்ற நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா?